நான் சாகர வரைக்கும் கூட காத்திருப்பேன். ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லாது. என்னால் இன்னைக்கு எரியிறதி இங்கே ஜனங்களுக்கு மாற்றம் வர வரைக்கும் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீசர் சார். ஏன்னா தவிர்க்க முடியாத வெற்றி அப்படின்னு இருக்குல்ல, அதாவது என்னன்னா நம்முடைய வெற்றி என்பது எதிரிகள் கூட நம்முடைய வெற்றியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஏன்னா சோத்துக்கு இல்லாதவன் தான் சோசியலிசம் பேசுவான்னு இருக்குல்ல, யாருக்கு வலிக்குதோ அவன் தான் பேசுவான். உங்களுக்கு வலிச்சிருக்கு, நீங்கள் பேசியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீசர். ஏன்னா ஒரு இன்டென்ஸாக இருக்கு. நிச்சயமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கலை தான் சினிமா. அந்த சினிமான்ற கலை ரொம்ப சூப்பரான ஒர்க்கு பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. அந்த ஐடியாக்குள்ளே இந்த படம் இருக்குது அப்படின்றது என்னோட ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார் உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே. விஷ்ணுவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அட்டகத்தி பட கதை விஷ்ணுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சூப்பர் பிரதர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, மகிழ்ச்சி. ஒரே ஒரு கொஸ்டின் சார். இந்த கொஸ்டின் கேட்கலன்னா என்னை யாரும் சும்மா விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரஜினி சாரை வச்சு அடுத்த படம் எடுக்க போறீங்க, அதை பற்றி ஒரு 2. கபாலி ரிலீஸ்க்கு அப்புறம் சார் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. கதை எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பேசணும். சும்மா லைன் தான் பேசணும். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அதனால் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்து தான் திரும்ப என்னை கூப்பிட்டுருக்காரு. நான் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன். மகிழ்ச்சி, நன்றி. அவனை மாவீரன் சுசீந்திரன் தான். எவ்வளோ பிடிக்கும், சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய கற்றுட்ருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. இந்த தம்பியை பார்க்கும்போது, விஷ்ணு பார்க்கும்போது எனக்கு 80s இலங்கையில் நம் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து 11 நாள் தண்ணி கூட குடிக்காமல் இருந்து இறந்து போன திலீபன், போராளி திலீபன் அவர்கள் ஞாபகம் தான் வருது. உலகமெங்கும் சிதறி கிடக்கும் தமிழன் ஒவ்வொருவனும் இந்த மாவீரன் கிட்டுவை கையில் ஏந்தி சுமப்பான். நன்றி. இது எனக்கு ஒரு 25 ஆண்டுகால கனவு இதுங்க. இதற்காக நான் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டராக மாறினேன். ஆக்சுவலாக இந்த லட்சியத்தை அடையிறதுக்காகத்தான் எக்ஸ்போர்ட்டராக மாறினேன். இப்படி ஒரு நல்ல இயக்குனர் கிடைப்பதற்காக வெகு நாளாக நான் காத்திருந்தேன். அப்படி ஒரு காத்திருப்பில் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் நமது இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை சந்தித்தேன். அந்த கனவு வெற்றி அடைகிறதுக்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார். அவர் இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டி நாடு, ஜீவா, பாயம்புலி 3 படமும் இங்கே தான் என்னுடைய ட்ரெய்லர் லான்ச் பண்ணேன். இது என்னுடைய 4வது படம். லயலோ என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். சந்திரசாமி சார் ஆசியன் சினி கம்பெனி சார்பாக ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி எங்கள் ஹோல் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளராக வெனிலா கபடிகளு ஆனந்த் சக்கரவர்த்தி புது தயாரிப்பாளராக, நானும் புது டைரக்டராக அறிமுகமானோம். அதுக்கப்புறம் என்னுடைய இயக்கத்தில் அழகர் சாமி குதிரை எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் அவர் தயாரிப்பாளர் ஆனார். அதுக்கப்புறம் விஷால் சார் ஃபர்ஸ்ட் டைம் தயாரிப்பாளர் ஆனார் பாண்டி நாடு மூலமாக. இப்போ சந்திரசாமி சார் 4th டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளராக ஆகிறாரு. கண்டிப்பாக இவருக்கு மிகப்பெரிய சினிமாவில் ஒரு எதிர்காலம் இருக்குது நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரசாமி சார் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை தோளில் தூக்கிட்டு போனது முழுசு என் தம்பி தான், தாய் சரவணன், நல்லு ஸ்டுடியோஸ். இது கடுமையாக ஒர்க் பண்ணார். இந்த படத்துடைய என்னுடைய குரு
ஏஆர் சூர்யா கேமராமேன். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா தெரியும். ஆதலால் காதல் செய்வீர் அந்த படத்து மூலமாக உதிப்புலிவாக அறிமுகமானவர். இது அவருடைய செகண்ட் ஃபிலிம். சேகர் இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் ரைட்டாக அறிமுகமாயிருக்காரு. ராஜீவன் சாருடைய அசிஸ்டண்ட்டு. நல்ல ஸ்டுடியோஸ் ராஜீவன் சார் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை ஆரம்பிக்க காரணமான எங்கள் அப்பாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா மூலமாக தான் சார் அறிமுகமானார். வெண்ணிலா கபடிக்குழு ஒரு படம் உருவானது எங்கள் அப்பா மூலமாக தான் உருவாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் வெண்ணிலா கபடிக்குழு, நான் மகன், அழகர் சாமி குதிரை, ராஜாபாட்டை 4 படங்களும் காசி விஸ்வநாதன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 5th டைம் அவரோட எகெயின் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்துடைய எடிட்டிங் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். காசி சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டே நைட் பார்க்காம காலையில் 6 மணிக்கு எடிட்டிங்னாலும் டெய்லி வந்து ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் டு காசி சார். என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இம்மான். பாண்டிய நாடு, ஒத்தக்கடை மச்சான் இங்கே சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். இம்மான் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். ரீ ரெக்கார்டிங் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஆர்டிஸ்டாக ஒரு 45 நாள் ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஹோல் டீம் ஒத்துழைச்சதை மீறி எனக்கு வந்து விஷ்ணு, என்னுடைய தேர்ட் டைம் வந்து விஷ்ணுவோட சேர்ந்து படம் பண்ணுறேன். வெண்ணிலா கபடிக்குழு ஜீவாக்கு பிறகு நானும் விஷ்ணு சேர்ந்து பண்ணுற படம். ஸ்ரீதிவ்யா ஜீவாவில் பண்ணாங்க. எகெயின் ஸ்ரீதிவ்யாவோட சேர்ந்து பண்ணுறேன். பார்த்திபன் சார் எனக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் படம் பார்த்துட்டு நான் பிரமிச்சு போன அவருடைய நடிப்பை. அவருக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு நடிகர் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காருங்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அழகா சின்ராசுங்கிற கதாபாத்திரத்தில் அழகா இந்த படம் ஃபுல்லாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கான ஒரு தனி அடையாளம் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய நண்பர் ரஞ்சித்துக்கும் கனியண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல. அனைவருக்கும் நன்றி. சே ஐ லவ் யூ. கிளியே வச்சிருந்தா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. அதனால தான் கிளியை விட்டு வச்சிருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப எமோஷனலா இருக்கேன். நீங்க அப்படி கட்டினா இன்னும் எமோஷனலா. தமிழ் பேசுகிற ஹீரோயினி கிடைக்கிறது கஷ்டம். என்ன மாதிரி பசங்க ஹீரோ டைரக்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சுசீந்திரனோட படம் பண்றதுக்காக காத்திருந்து நான் இந்த படத்தை பண்றேன். ரஞ்சித் சார் இப்பவும் சொல்றேன், தினேஷ் பண்ண அளவுக்கு அட்டகத்தி என்னால பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு அப்பவும் சொன்னேன். அழகி மாதிரி ஒரு சிறந்த படமா இந்த படம் எனக்கு அமையுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமா இல்ல? அது சைட்ல இருந்து ஆமான்னு சொல்லுது.